ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகங்கிற ஒரு பொதுவான தன்மை இருந்தது. தமிழ்நாடை பொறுத்தவரையும் பாஜக ஆதரவு, பாஜக எதிர்ப்பு, திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் ஒரு அணி இருந்தது. இந்த 2 மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசியலே ஒரு வித்தியாசமான தலைகீழான மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்குது. அதாவது பாஜக எதிர்ப்பு பேசுகிற கட்சிகள் விஜயிடமும் இருக்கின்றன. பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிற திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் விஜயுடன் போய் சேர்ந்து விட்டது. ஆனால் இந்திய அளவில் நாங்கள் திமுக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸினுடைய தேசிய தலைவர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்தியா கூட்டணியில எங்களுக்கு வேணும், ஆனால் தமிழ்நாட்டிலே எங்களுக்கு விஜய் வேணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தலைவர்களும் குழப்பி பேசுகிறாங்க. இப்போ விஜய் கூட்டணியில் இருக்கணும், விடுதலை சிறுத்தைகளும் திமுகவுக்கு சார்பாகவும் பேசுகிறாங்க, அப்புறம் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசுகிறாங்க. வைகோ போன்றவர்கள் யாராவது விஜய் எதிர்த்து பேசுனா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்கன்னு அவ்வப்போது மிரட்டல் விடுக்கிறார். யாரையும் திருமாக்கு மிரட்டல் விடுறாரான்னு தெரியல. அதனால இது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான சூழலை தமிழ்நாடு காமிக்குது. அதாவது தெளிவாக இருக்கும், ஒன்று மதவாத அணி, இன்னொன்று மதவாதத்தை எதிர்க்கிற அணி, இப்படியான சூழல் இருந்தது. இல்லைன்னா பிஜேபி சீன்லேயே இல்லாமல் திமுக அதிமுக சண்டை போடும். தமிழ்நாடு இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மத சார்பற்ற தன்மையே பேணணும், காங்கிரஸையும் சேர்த்துக்க கூடாது, விஜயோடையும் சேர முடியாது. இந்த சூழ்நிலையில் இப்போ திமுக என்ன பண்ண போயிருக்கிறது? லண்டன் போயிட்டு என்ன முடிவு எடுக்க போறாங்க? நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் யார் பக்கம் நிற்க போறாங்க? பாஜக எல்லாம் சாதிச்சிருச்சு, கொஞ்சம் திமுக அட்ஜஸ்ட் பண்ணா சில மசோதாக்களை கொண்டு வந்துடலாம். இப்போ திமுக பாஜக அலைன்ஸ் உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி இந்த அரசியல் சூழலை புரிஞ்சுக்கணும்? திமுக ஏற்கனவே மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டு அதனுடைய பயணத்தை டெல்லியிலே இன்று துவங்கிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். லண்டனில் இருந்த போதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இணைய வழியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து எந்த பணியை நீங்கள் ஆற்றப் போகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை தயார்படுத்துகிற வேலையை 3 நாட்களுக்கு முன்பே செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு கூட அனைத்து கட்சி கூட்டத்திலே முதலிலேயே வெளிநடப்பு செய்து தங்களுடைய வலிமையான எதிர்ப்பை மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக செய்த கட்சி எது என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க அந்த மாநில கட்சிகளினுடைய செட்டப்பை சிதைக்கிற வேலை இருக்குல்ல, மாநில கட்சிகளினுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் ஜனநாயக ரீதியாக வீழ்த்தி விட்டு வருவதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, அது வேறு. ஆனால் கொல்லைப்புற வழியாக அந்த கட்சிகளை களவாட நினைப்பது, அந்த கட்சிகளை துண்டாடுவது, அதன் மூலமாக அந்த கட்சிகளை நிர்மூலமாக்குகிற வேலையை செய்யறதற்குல்ல, இது பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு. இப்போது கடைசியாக அது திரிணாமுல் காங்கிரஸில் நிற்குது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் துவங்குவதற்கான அனைத்து கட்சி கூட்டத்துல மம்தா பானர்ஜியிடமிருந்து பிரிந்து சென்ற அதிருப்தியாளர்களினுடைய அணியை அழைத்திருக்கிறார்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்புக்கு மூல காரணமாக இருந்தது. இதை யார் செய்திருக்கணும்? மம்தா பானர்ஜி இன்று வரை இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறார் இல்லையா? இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டாரா? அப்ப வலிமையான எதிர்ப்பை யார் பதிவு செய்திருக்கணும்? காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் பதிவு செய்திருக்கணும். இந்தியா கூட்டணியில் இல்லாத கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்து விட்டு வந்ததற்கு பிறகுதான் திரிணாமுல் காங்கிரசினுடைய சில உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யறாங்க. வெளியில் தெல்ல தெளிவாக அண்ணன் டி.ஆர். பாலு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். சந்தித்து அவர் செய்திகளை சொல்றாரு. 2 நாட்களாக என்ன செய்தி? இந்த டீலிமிட்டேஷனுடைய பில்லுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிக்க போகுது. ஆதரவுன்னா நேரடியா தெரிவிச்சிடாது, அது ஏற்கனவே பேசி செட்டில்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, நீங்க வெளிநடப்பு பண்ணிக்கங்க, நாங்க அதை நிறைவேற்றிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஏற்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு இணக்கமாக திமுக போக முயற்சிக்குது. நாங்க இன்றைக்கு முதல் நாளிலேயே திமுக தன்னுடைய வலிமையான எதிர்ப்பு பதிவு செய்துச்சு. இன்னொரு பக்கம் நேற்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை வைகோ போன்றவர்கள் பேசி இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற விஜயினுடைய ஆட்சியை வீழ்த்த துடிக்கிறார்கள், நான் அதற்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான கற்பனை எல்லாம் வைகோவுக்கு மட்டும்தான் சாத்தியம், வேற யாருக்கும் சாத்தியப்படாது. எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக சேரும்? திமுக என்ன அவ்வளவு மலிவான அமைப்பா? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன எந்த விதமான கொள்கை கோட்பாட்டு தத்துவங்களையும் உள்வாங்காமல் இயங்குகிற ஒரு சராசரி கட்சியா? அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. அந்த இயக்கத்துக்கென்று ஒரு தத்துவம் உண்டு, அந்த இயக்கத்துக்கென்று ஒரு கோட்பாடு, கொள்கை உண்டு. டீலிமிட்டேஷனை வலிமையாக எதிர்ப்போம்னு சொல்லி தேர்தல் பிரச்சார களத்தில் இருந்தவாறே கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் பில்லினுடைய மாதிரி வரையறையை கொளுத்திய பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்குத்தான் உண்டு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அன்னைக்கு மேற்கு வங்கத்துல இது குறித்த புரிதல் இல்லை.
அன்னைக்கு பீகார்ல இது குறித்த புரிதல் இல்லை. டீலிமிட்டேஷன் என்பது எத்தகைய வலிமையானது, அது தென் மாநிலங்களை எப்படி பாதிக்கும்ங்கிற செய்தி தென் மாநிலங்களிலேயே பல மாநிலங்களுக்கு வந்து சேராமல் இருந்த காலத்திலேயே இதனுடைய வீரியத்தை உணர்ந்து கொண்டு இது தேவையற்ற ஒன்று, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா சொன்னார். மீண்டும் தெற்கு தேய்வதற்கான வேலையை இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த பில்ல தோக்கடிச்ச பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இப்ப போய் கொல்லைப்புற வழியாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பில்லுக்கு ஆதரவாக நின்றுமா? அவ்வளவு மலிவான அரசியல் கட்சி அது இல்ல. ஆனாலும் இவங்க ஒரு அரசியல் லாபிய செய்யறாங்க. என்ன லாபி பண்றாங்கன்னா, பாஜகவும் திமுகவும் சேர போகுதுன்னு ஒரு பேச்சை பரப்பி விட்டு அதன் மூலமாக அவதூறுகளை அள்ளி வீசி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதோ ஒரு வகையில் அரசியலில் ஓரங்கட்டி விடலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நடக்காது. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். டெல்லியில அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகுது திமுக? திமுக தன்னுடைய பாதையில் அதனுடைய பயணத்தை மிக தெளிவாக நேர்த்தியாக வடிவமைச்சிருச்சுன்னு நான் சொன்னேன். ஒன்று, இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல நாங்க என்ன செய்ய போறோம்ன்றது அண்ணன் டி.ஆர். பாலுவும் அண்ணன் திருச்சி சிவாவும் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாங்க. அதனுடைய வரைவு எங்களுக்கு இன்னும் வரல. வந்து சேர்ந்ததற்கு பிறகு எங்களுடைய எதிர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நாங்க பதிவு செய்வோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்ல. 2 நாட்களாக ஒரு செய்தி ரெக்கை கட்டி பறக்குது. அதுல துளி அளவும் உண்மை இல்ல. டீலிமிட்டேஷனை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அறிவிச்சாச்சா? அனைத்து கட்சி கூட்டத்தை பாஜக கூட்டிய கூட்டத்துல வெளிநடப்பு பண்ணியாச்சா? இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, மேகதாது அணை கட்டுகிற விவகாரம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டு மனு கொடுத்துருச்சு திராவிட முன்னேற்ற கழகம். நாளைக்கு அவையை ஒத்தி வைத்து அதன் மீதான சிறப்பு விவாதத்தை நடத்தியே ஆக வேண்டும். இல்லைன்னா அவையில இரு அவைகளிலும் அமளி ஏற்படும். இப்ப திமுக தன்னுடைய பாதையில சரியா இருக்கு. திமுக பாஜகவோடு கூட்டு வைக்க போதுன்னு பாஜகவுக்கு குட்டு வைக்கிற வேலையை திமுக செய்து கொண்டே இருக்கு. ஆனா நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மாற்று அணி, மதசார்பற்ற அணி என்று சொல்லி கொண்டிருக்கிற விஜய்க்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை. விஜய்க்கு துணை நிற்கிற மதிமுகவுக்கு இருக்குல்ல, மதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவினுடைய நிலைப்பாடு என்ன? அண்ணன் திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி இயங்குது இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி, உங்க அரசு தான் அங்கேயும் இருக்கு, உங்களுடைய துணை கொண்டு இருக்கிற அரசு தான் இங்கேயும் இருக்கு. இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி தீரத்தினுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட போறாங்க. நீங்க குறைந்தபட்சம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்றாவது முதலமைச்சரை அறிவுறுத்தினீங்களா? இரு முதலமைச்சர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பையாவது நீங்கள் உருவாக்கினீர்களா? இந்த அணை கட்டுவதற்காகவே ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டவர் கர்நாடகாவில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அப்ப காவிரி தீரத்தை பாதுகாக்கணுங்கிற கவலை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. மாநில நலன் சார்ந்து இயங்க வேண்டும் என்கிற கவலை தாவேகா கூட்டணியில் இருப்பவர்களுக்கு இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்போ எல்லா வகையிலும் மாநில நலன் சார்ந்து பேசுகிற இயக்கமாக, செயல்படுகிற இயக்கமாக இன்றைக்கு டெல்லியில பலமுனை தாக்குதல்கள் வரும் என்று தெரிந்தாலும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் கொள்ளாத இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நிக்குது. ரொம்ப அழகா சொன்னாரு அண்ணன் தளபதி ஸ்டாலின் தன்னுடைய வீடியோ கான்பரன்சிங் மீட்டிங்ல, பாஜக எப்போதெல்லாம் மாநில நலனை நசுக்குகிற வகையில் செயல்படுமோ அப்போதெல்லாம் நம்முடைய எதிர்ப்பு குரல் வலிமையாக பதிவு செய்யப்படும். அதற்காக காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து நிற்க வேண்டும் என்பது அல்ல பொருள். காங்கிரஸ் கட்சி நடத்துகிற எந்த ஆர்ப்பாட்டத்திலும் நாம் பங்கேற்க மாட்டோம். காங்கிரஸ் கூட்டுகிற எந்த கூட்டத்திலும் நாம் பங்கேற்க மாட்டோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக நாம் எதிர்ப்போம்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அந்த எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் திமுகவுக்கு இருக்கு. திமுக அதை தொடர்ச்சியாக செய்து. இப்ப ஏன் நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு கரிசனத்தோடு அழைக்கிறீங்க? அது எப்படி சார் சரிப்பட்டு வரும்? இந்தியா கூட்டணிக்கு வாருங்கள் என்கிற உங்களுடைய அழைப்பு எப்படி சரியானதாக இருக்கும்? நீங்க இந்தியா கூட்டணியில் திமுக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தானே உதறி தள்ளிட்டு போனீங்க. வாக்களித்த வாக்காளர்கள் கையில் வைத்த மையினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக இங்க ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போனீங்க. நிதிஷ்குமாருக்கு நம்ம என்ன சொன்னோம்? நிதிஷ்குமார் எதை சொல்லி ஓட்டு கேட்டாரோ அதன் பிறகு அந்த கட்சியோடயே சேர்ந்து கொண்டார்னு சொன்னோமா இல்லையா? அப்ப நிதிஷ்குமார் செய்ததுக்கு பேரு துரோகம்னா காங்கிரஸ் செய்ததுக்கு பேர் என்ன? காங்கிரஸ் வலிமையா பாஜகவை எதிர்க்குதா? பாஜக எதிர்ப்புல காங்கிரஸ் உறுதிப்பாட்டோடு இருக்கா? இல்ல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய துணை கொண்டு இருக்கிற துணை முதலமைச்சராக இருக்கிற விஜய், அவருடைய கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம், அது பாஜக எதிர்ப்பு குறித்து எங்காவது ஒரு வார்த்தை பேசி இருக்கா? இந்த மேகதாது அணை குறித்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கா? இந்த டீலிமிட்டேஷன் குறித்து ஏதாவது ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கீங்களா? உங்களுடைய எண்ணப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன் விஷயத்துல தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன? எம்பி இல்ல உங்களுக்கு, ஆனா ஒரு மாநில அரசு நீங்க தான் நடத்துறீங்க.
இந்த மாநிலத்தினுடைய நலன் நசுக்கப்பட்டும்ல. ஏற்கனவே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த மாநிலத்தை நடத்தினானா இல்லையா ஒன்றிய அரசுல இருக்கிறவன்? அப்போ இது இன்னும் கூறு திட்டுகிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள்னு சொன்னா இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு என்ன கன்சர்ன் இருக்கு? இந்த கன்சர்ன் தான் இருக்குன்னு அவர் இதுவரைக்கும் வெளிப்படுத்தல. ஒண்ணு எதிர்க்கிறீங்களா இல்ல ஆதரிக்கிறீங்களா இல்ல நடுநிலைமை வைக்கிறீங்களா? உங்க கருத்து என்னன்னே தெரியல, உங்க குரல் என்னன்னே தெரியல. இப்படிப்பட்ட நிலையில் திமுக தன்னுடைய பயணத்தில் உறுதியாக இருக்கிறது. தடுமாறி போயிருப்பது இந்தியா கூட்டணி தான், தடுமாறி இருப்பது தாவேகா தரப்பு தான். பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பில் பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக எதிர்க்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டில் திமுகவிடம் எந்த தயக்கமும் எந்த பின்வாங்கலும் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி, இப்ப தேசிய அளவில் திமுக என்ன மாதிரியான ஒரு அலைன்ஸ், ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? மம்தாவும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க, கெஜ்ரிவாலும் ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கு இல்லைங்கிற மாதிரி இருக்கிறாரு. என்ன மாதிரியான நிலையை திமுக எடுக்கும்? தேசிய அளவில் என்ன மாதிரியான ஒரு அலைன்ஸ் வைப்பாங்க? ஒன்று பிஜேபி அலைன்ஸ், இன்னொன்று இந்தியா அலைன்ஸ்ன்னு இருக்கும்போது என்ன அலைன்ஸ்குள்ள திமுக தன்னை பொருத்திக்கும்? இல்ல, 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு திமுகவுக்கு யாரோட அலைன்ஸ் தேவையில்லை சார். ஏற்கனவே இங்க 40க்கு 40 அடிச்சிருச்சு திமுக தலைமையிலான அணி. ராகுல் காந்தியை வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தூக்கி எறிந்தது பாரதிய ஜனதா கட்சி. அவசர கதியில வெப்சைட்ல வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிச்சாங்க. எதிர்ப்பை பதிவு செய்தது காங்கிரஸா? எதிர்ப்பை பதிவு செய்தது சிரோன்மணி அகாலிதளமா? எதிர்ப்பை பதிவு செய்தது ஆம் ஆத்மி கட்சியா? வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்து நாடாளுமன்றத்தை நிலைகுலைய செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இல்லையா? திமுகவினுடைய தயவு தான் காங்கிரசுக்கு தேவைப்படுது. திமுகவினுடைய தயவு தான் இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரசுக்கு தேவைப்பட்டிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதிஷியை நீங்க எதற்காக கைது செஞ்சீங்கன்னு கேட்பதற்கு திமுக தான் தேவைப்பட்டுச்சு. திமுக கைது செய்யப்பட்டால், திமுக ஒடுக்கப்பட்டால், திமுக நசுக்கப்பட்டால் யாருடைய தயவையாவது திமுக கேக்குதா? யாருடைய தயவையும் திமுக கேட்கல. 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு கேஸ் இந்தியாவையே உழுக்குச்ச, திமுகவுக்கு ஆதரவா யாராவது பேசுனீங்களா? இந்த பிரச்சனையின் மூலமாக பாதிக்கப்பட்ட காங்கிரஸாவது திமுகவுக்கு ஆதரவாக வழக்குக்கே காங்கிரஸ் தான் இல்ல திமுகவுக்கு எதிராக இருந்ததே காங்கிரஸ் தான். அந்த வழக்குல திமுகவுக்கு எதிராக இருந்தது காங்கிரஸ். ப. சிதம்பரம் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொன்னாரு? எங்களுக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது திமுகன்னு சொன்னாரு. அதெல்லாம் மறந்துட்டாங்களா? அப்போ தேசிய அரசியலில் சுடர் விடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அட்டானமஸா இயங்கும், அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. திமுகவினுடைய தயவு தான் இப்ப இந்தியா கூட்டணிக்கு இன்ன பிற கட்சிகளுக்கு தேவைப்படுது. மதசார்பற்ற சக்திகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம்னு சொன்னா திமுக இல்லாம எப்படி மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணையும்னு கேட்கறான் இன்னைக்கு வடநாட்டுல எல்லா தலைவர்களும் கேட்கறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ திமுகவினுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, அதாவது இல்ல தமிழ்நாட்டுல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் போயிருச்சுன்னா திமுகக்கு ஏது மைனாரிட்டி ஓட்டு, காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அது மதச்சார்பற்ற தன்மைங்கிறது இமேஜ் திமுகவுக்கு போயிருமேன்னு தமிழ்நாட்டுல பேசுறாங்க. ஆனா இந்திய அளவில பார்க்கும்போது திமுக இல்லாம நீங்க எப்படி பிஜேபி எதிர்ப்பீன்னு கேக்குறாங்க. அப்படிதானே? இல்ல, அதாவது முதல் வாதம் முதல்ல தவறு. காங்கிரஸ் தான் மைனாரிட்டியினுடைய சோல் ப்ரொப்பரேட்டரா? அதை பார்க்கணும்ல. மைனாரிட்டிஸ்க்கு எல்லா வகையிலும் துணை நிற்கிறது காங்கிரஸா? CAA என்கிற சட்டத்தை கொண்டு புதிய குடியுரிமை சட்டம் என்கிற பெயரால் மதச்சிறுபான்மையினர்களை, இனச்சிறுபான்மையினர்களை இந்தியாவில் அச்சுறுத்திய போது காங்கிரஸ் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? தமிழ்நாட்டுல திமுக மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? தமிழ்நாட்டில் வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்கிற எல்லா களங்களிலும் திமுக முந்தி நின்றதா இல்லையா? எல்லோருக்கும் திமுக தோல் தந்ததா இல்லையா? எல்லோருடைய மேடையும் திமுக பகிர்ந்து கொண்டதா இல்லையா? எல்லோருக்கும் மேடை அமைத்து திமுக கொடுத்துச்சா இல்லையா? அன்னைக்கு இருந்த சூழல் என்ன? போராட்ட களம் ஷஹின்பாக்கள் இங்கெங்க நடந்துச்சே, எல்லா இடங்களிலும் முந்தி நின்றது யாரு? அது போல அகில இந்திய அளவில் ஒரு எதிர்ப்பை மதச்சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்களுக்காக, இனச்சிறுபான்மையினர்களாக இருப்பவர்களுக்காக எங்காவது ஒரு இடத்தில் களம் அமைத்து கொடுத்ததா காங்கிரஸ்? அகில இந்திய கட்சி என்று சொல்கிற காங்கிரஸ் டெல்லியிலாவது ஒரு களத்தை அமைச்சு எல்லா தலைவர்களையும் அழைச்சிட்டு வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டீங்களா? ஜந்தர் மந்தர்ல ஒரு உண்ணாவிரதமாவது உட்காந்தீங்களா நீங்க? அப்ப நீங்க எப்படி காங்கிரஸ் எப்படி அதை கிளைம் பண்ண முடியும்? நாங்க தான் மதச்சார்பற்ற முகம், எங்களுடைய முகம் இல்லாமல் மதச்சார்பற்ற அணி என்று ஒன்று சொல்ல முடியாது. ஆனா திமுக அதற்குண்டான முழு தகுதியோடு இருக்கு. திமுக இல்லை என்று சொன்னால் மதசார்பற்ற அணியை நீங்கள் இந்தியாவுக்குள் கட்ட முடியாதுங்கிற நிலைமை இன்றைக்கு இருக்கு. காங்கிரஸ் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மதசார்பற்ற முகம் சிதஞ்சு போயிருங்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல. காங்கிரஸ் என்பது பாஜகவினுடைய பி டீமாகத்தான் இருக்கு. பாஜக எதிர்ப்புல தன்னையே தாழ்த்தி கொண்ட அமைப்பாகத்தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்ன சொல்றாங்க? பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒழிக்கப்பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தழுவலாக இருக்கக்கூடிய விஜய் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு. அவருடைய நிலைப்பாடு என்ன?
திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அவருடைய நிலைப்பாடு என்ன? இல்ல இந்த முறை பக்ரீத்தின் போது ஆடு மாடுகள் பலியிடுவதற்கு அவருடைய நிலைப்பாடு என்ன? எத்தகைய நெருக்கடிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள்? அப்ப என்ன செஞ்சார் இந்த முதலமைச்சர்? அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன அழுத்தத்தை கொடுச்சு? அப்ப நீங்க எப்படி வந்து மதசார்பற்ற முகமாக இருக்க? அதெல்லாம் மதசார்பற்ற முகமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்ல. ஆனா இப்ப காங்கிரஸுக்கு சண்டை செய்வதற்கு திமுக தேவைப்படுது. அதனாலதான் வரியே வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அது எப்படி யுத்தத்துக்கு போறதுக்கு திமுக வேணும், ஆனா நீங்க வந்து தேன்நிலவு போறதுக்கு காங்கிரஸை வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னா, தாவேகாவை வச்சுக்குவீங்க அப்படின்னா அதற்கு திமுக தயாராக இல்லை. திமுகவுக்கு தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது என்றும் தெரியும், தேர்தலை எப்படி சந்திப்பது என்றும் தெரியும், டெல்லி எதிர்ப்பை எப்படி உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்ப எப்படி பணியாற்றுவதும் தெரியும். டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரத்தை அடித்து நொறுக்குவதற்கு ஒரு வலிய படைகளனை அனுப்பணும். அந்த படைகளனுக்கு பெயர் அண்ணான்னு பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால டெல்லி எதிர்ப்பை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது என்கிற அச்சமோ கவலைப்பாடோ காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு வேணாம். அது தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும். இன்னைக்கும் செஞ்சிருக்கு, நேற்று செய்திருக்கு, நாளையும் செய்யும். அதனால அந்த முகம் வந்து திமுகவுக்கு தேவைப்படலை. இப்ப திமுக ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும், ஆனா வலிமையான கட்டமைப்பை கொண்டிருக்கிற ஸ்ட்ரக்சர். நீங்க மாநிலங்களவையில திமுகவை புறக்கணிச்சிட முடியாது, மக்களவையில திமுகவை புறக்கணிச்சிட முடியாது. திமுக நினைத்தால் நாளை அவையை எப்படி வேண்டுமானாலும் ஒரு நெருக்கடியான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அதனாலதான் இப்ப இந்த சிறப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் நாளைக்கு பாருங்க அவையில திமுக என்ன செய்யுதுன்னு சொல்லி அப்ப முடிவு பண்ணுவோம். திமுக மூன்றாவது அணி அமைக்குதா, இல்ல திமுக தனித்து நிற்குதா, இல்ல திமுக தனித்து விடப்பட்டிருக்கா, நாளைக்கு தெரிஞ்சு போயிரும்ல. வலிமையாக இருக்கிற காங்கிரஸ் நாளைக்கு அவையில என்ன செய்ய போகுது, வலிமை இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிற திமுக நாளைக்கு அவையில என்ன செய்ய போகுதுங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் யாரு ஸ்ட்ரென்தன் பார்ட்டி. தேசிய அரசியல்ல குறிப்பாக நாடாளுமன்ற விவகாரத்துல திமுகவா காங்கிரஸா நாளைக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இல்ல இந்த இந்த விமர்சனம் ஒரு பார்வை வருதுல்ல, திமுக பாஜகவோட சேரப்போகுது, ஏன்னா காங்கிரஸ் துரோகம் பண்ணிருச்சு, அதனால எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில காங்கிரஸை காலி பண்ணுங்கிறதுக்காவது பாஜகவோட சேர்ந்துருங்கிற மாதிரியே ஒரு பவர் பாலிடிக்ஸை சொல்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க திருச்சி சிவா மத்திய அமைச்சராக போகிறாருன்னு தொடர்ச்சியா சொல்றது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் பாருங்க பாஜகவோட நெருங்க போறாங்க, அவங்க மத்தியில் அமைச்சராக போறாங்க, இல்லை அவங்களோட சேர்ந்து இந்த அரசை கவிழ்க்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க ஆட்சி கவுந்துரும், திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவாரு, தேசிய அரசியல ஸ்டாலின் போறாரு, மாநில அரசியல உதயநிதி பார்த்துக்குவாருங்கிற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசுகிற பேச்சு அவங்க வலதுசாரிகளுக்கும் திமுகவை எதிர்ப்பவர்களுக்கும் வாய்ப்பா போகுது. அவங்க சொல்றாங்க இந்த பாருங்க அவரே அப்படி சொல்றாரு, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. சீமான் வீட்டுக்கு முறைமாமன் சீரு கொண்டு போன அனிதா ராதாகிருஷ்ணனை தான் நீங்க சொல்றீங்கன்னு நான் நம்புறேன் இல்லையா? சீமான் வீட்டுக்கு முறைமாமன் சீரு கொண்டு போன அனிதா ராதாகிருஷ்ணனிடமிருந்து நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நேற்றைக்கே இது குறித்த ஒரு நேர்காணல்ல நான் ஒரு பிரதான ஊடகத்தில் பேசும்போது சொன்ன, திமுகவுக்கு அழிவு சக்தி யாருன்னு கேட்டா அதிமுக இல்ல, திமுகவை அழிக்கிற சக்தி யாருன்னு கேட்டா தாவேகா இல்ல, திமுகவை அழிக்க திமுகவுக்குள்ளேயே இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன்கள் தான் பேராபத்துன்னு சொன்னேன். நீங்க முதல்ல ஒரு கட்சியினுடைய கோட்பாடு என்ன? வாஜ்பாய் அரசு கவிழ்கிற போது எதன் பொருட்டு வாஜ்பாய் அரசை தாங்கி நிற்க வேண்டிய இடத்துக்கு திமுக வந்து சேர்ந்த? தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுக இல்ல சார். 96ல வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார், ராமதாஸ் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, வைகோ இருந்தாரு. அன்றைக்கு மத்திய அரசில் அங்கம் வகித்த அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசை கலைக்கணும்னு சொன்னுச்சு, ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொன்னுச்சு. அதற்கு வாஜ்பாய் உடன்படல. வாஜ்பாய் ஒரு ஜனநாயகவாதியாக நடந்து கொண்டிருக்கிறார், எனவே இந்த நேரத்திலாவது நாம் வாஜ்பாய்க்கு துணை நிற்கணும்னு சொல்லிதான் திமுக அதிமுக வெளியேறியதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ளார போறாங்க. இதுதான் அரசியல் சூழல் அன்றைக்கு. அப்போ ஒரு மாநில அரசை கவிழ்ப்பது என்பது திமுகவினுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிரானது. நீங்க எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு வீக்கான முதலமைச்சரா இருந்தாரு, கட்சிக்குள்ளேயே யுத்தத்தை தொடுத்தாரு இல்லையா ஓ பன்னீர்செல்வம்? எவ்வளவு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு திமுகவுக்கு இருந்தது. இடைத்தேர்தல்ல தோத்து போனாரு. தஞ்சாவூர்ல வெற்றி பெற்ற ரங்கசாமி மீண்டும் தோல்வியை தழுவுறாரு. டிகேஜி நீலமேகம் வெற்றி பெறாரு. இப்படி 9 இடங்களில் இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவிடுச்சு அதிமுக. அதன் பிறகும் திமுக நினைத்திருந்தால் அன்றைக்கு அந்த ஆட்சியை கவிழ்த்திருக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனா அண்ணன் மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ரொம்ப தெளிவாக ஜனநாயக அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலின் மூலமாகத்தான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேனே தவிர கொள்ளைப்புற வழியாக ஒருபோதும் வரமாட்டேன்னு சொல்லி 2021 தேர்தலை சந்திச்சுதான் வந்தார். அப்படிப்பட்ட பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஜனநாயக மாண்புகள் நிறைந்திருக்கிற இயக்கம். அந்த கட்சி அதனுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் இந்த ஆட்சி கவிழ்ந்துரும்னு பேசினார்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா, நடைபெற போகிற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவை வீழ்த்தும்,
வீழ்த்தியதற்கு பிறகு அரசியல் மாற்றங்கள் நிகழும், இவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை மீண்டும் கிடைக்காமல் போகும், அதன் பொருட்டு இந்த ஆட்சி கவிழும்னு ஜனநாயக அடிப்படையில் அவர் பேசுறாரு. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒன்றிய அமைச்சர் ஆயிரும், இந்த பதவி வெறிப்படுத்துகிற பாடு இருக்குல்ல, இதுதான் அதிமுக திமுக கூட்டணின்னு சிந்திக்க வச்சது. சிந்தித்தது அண்ணன் மு க ஸ்டாலின் இல்ல, சிந்தித்தது உதயநிதி ஸ்டாலின் அல்ல, சிந்தித்தது திமுகவினுடைய தலைமை அல்ல. இது போல இருக்கிற திமுகவினுடைய கீழ்நிலையில் 3ஆம் கட்ட நிலையில் 4ஆம் கட்ட நிலையில் இருக்கிற நிர்வாகிகள் தான். இதுதான் செய்தியாகி முஸ்லீம் லீக் தலைவர் இன்னைக்கு பேசுற செய்தியும், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர்கள் பேசுற செய்தி எப்படிப்பட்ட செய்தினா, அனிதா ராதாகிருஷ்ணன்கள் மாதிரி ஆட்கள் பேசுற செய்தி தான். இப்ப திமுகவினுடைய தன்மைக்கு எதிராக இயங்கி கொண்டிருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன்கள் என்ன செய்யணும்னு திமுக தலைமை தான் முடிவு பண்ணணும். எவ்வளவு பெரிய கேடான பேச்சு இந்த பேச்சு. திமுக வலிமையான எதிர்ப்பை இன்றைக்கு கூட பதிவு செய்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து, ஆனா திருச்சி சிவா ஒன்றிய அமைச்சர் ஆயிடுவார்னா இது அண்ணன் சிவா ஏற்கிறாரான்னு கேட்கிறாரு. அண்ணன் சிவா இதை ஏற்கிறாரா? அவரை நாங்க சொல்றோம். நாங்க இல்ல பர்டிகுலரா திருச்சி சிவா பேரை சொல்றாருன்னா அது எனக்கு புரியல. என்ன காரணமா இருக்கும்? அவர் இத்தனைக்கு பாஜகவை தீவிரமா எதிர்க்கிற டோன்ல தான் இருக்கிறாரு. அவர் பேரை சொல்றாரு, வேற கனிமொழி வேற யார் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல, நான் என்ன அதை புரிஞ்சுக்கிறேன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன்கள் மேடையில் கைத்தட்டல் வாங்குவதற்காக, கவனத்தை ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். அதை தாண்டி ஏன் திருச்சி சிவா, ஒய் நாட் டிஆர் பாலு, ஒய் நாட் ஆர் ஆசா அப்படிலாம் நான் போகல. ஏங்க இந்த பேச்சே அபத்தம்ன்ற, ஏன் திருச்சி சிவான்னு ஏன் நம்ம போகணும்? இந்த பேச்சே தப்புங்க. இது எப்படி நீங்க பேச முடியும்? பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டு சேர்ந்து கொள்ளுமா? எங்களை போன்ற திமுகவை ஆதரித்து நிற்பவர்களுடைய எண்ணப்பாட்டையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? நீங்க எங்க போனாலும் உங்களை ஆதரிப்போம் நினைச்சுக்கிட்டீங்களா? திமுக போய் பாஜகவோடு கூட்டு வைக்கிற அளவுக்கு திமுக பலகீனமான கட்சியா இருக்குன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் நான் நினைக்கிறேங்க. திமுக கட்டமைப்பு வலுவானதுன்னு. திமுக காங்கிரஸ் கை கழுவி விட்டாலும், திமுகவை வலிமையாக இங்கே வீழ்த்துவதற்கு இன்னொரு சக்தி பிறந்து வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நிற்கும். அது பல எதிர்ப்புகளை சந்தித்த இயக்கம்னு நான் நம்புறேன். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவர் நம்பிக்கை இருக்கிற கட்சிக்கு போயிடலாம். அவர் திமுக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க திமுகவுக்குள்ள இருந்துகிட்டே திமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, திமுகவை குறைச்சு மதிப்பிடுறீங்க. திமுக இனிமே எழ முடியாத நிலைக்கு போகும்னு நினைக்கிறீங்க. எங்காவது ஒரு இடத்துல திமுக அதிகாரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தாதான் திமுக உயிரோட இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பழைய திமுக தெரியாது, நீங்க அதிமுக காரரு. உங்களுக்கு பழைய திமுகவுடைய வரலாறு தெரியாது. கலைஞர் எப்படி இயக்கத்தை நடத்தினார், எம்ஜிஆர் இருந்த போது எப்படி வனவாசத்துல இருந்தது அந்த இயக்கம், ராஜீவ் படுகொலைக்கு பிறகு அந்த இயக்கம் சந்தித்த நெருக்கடிகள் என்ன, வைகோ வெளியேறியதற்கு பிறகு அந்த இயக்கம் சந்தித்த நெருக்கடிகள் என்ன, மைனாரிட்டி அரசுன்னு மூச்சுக்கு 300 தடவை அம்மையார் ஜெயலலிதா சொன்ன போதும் எப்படி லாபகமாக அரசை கொண்டு செலுத்தினார் கலைஞர். இதெல்லாம் அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிர் தரப்புல இருந்ததுனால இன்டர்னல் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியாது. அதனாலதான் இப்படி பேசுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிகாரம் இல்லாமல் திமுக உயிர் வாழாதுன்னு நினைக்கிறார். அப்படி ஒரு நிலைமை திமுகவுக்கு கிடையாதுங்க. அப்படி ஒரு நிலைமை திமுகவுக்கு கிடையாது. அது அதிமுகவினுடைய பாங்கு. திமுகவினுடைய பாங்கு அப்படி அல்ல. திமுக எதிர்கட்சி அரசியலை செய்கிற போதுதான் உயிர் போடு இருக்கும், எதிர்கட்சி அரசியலை செய்யும் போதுதான் வலிமையாக இருக்கும். எனவே ஒன்றிய அரசோடு இணக்கமாக போக வேண்டிய எந்த அவசியமும் திமுகவுக்கு இல்லை. அதனாலதான் அண்ணன் மு க ஸ்டாலின் ரொம்ப தெளிவா லண்டனிலே உட்கார்ந்து கொண்டே பேசுகிற போது சொன்னார், பாஜக எதிர்ப்பில் பாஜக மாநில நலனை நசுக்குகிற போது அதை எதிர்த்து நிற்க வேண்டிய நிலைப்பாட்டில் திமுக உறுதியாக நிற்கும், எப்போதும் போல நிற்கும். அதற்காக காங்கிரஸோடு நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் தன்னுடைய பயணத்தை பாதையை வகுத்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த பாதையில் தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்கிற வியூகத்தையும் தந்துவிட்டு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இங்கே கவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி பேசுகிறார்கள். அது கண்டிக்கப்பட வேண்டிய பேச்சு என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப மம்தா, அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இது மாதிரியான மாநில கட்சிகள் காங்கிரஸை விட திமுக தான் முக்கியம்னு தேசிய அரசியல நிக்க வாய்ப்பு இருக்கா 2029? நாளைக்கு அப்படி ஒரு சூழல் வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்கனவே காங்கிரஸோடு இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம், ஆனாலும் உங்களை விட வலிமையாக நாங்கள் பாஜகவை எதிர்ப்போம். எனவே உங்களோடு கூட்டு சேர்ந்து பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு தானே 2024 தேர்தலை சந்திச்சாங்க. அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்கல்ல தேர்தல் ரிசல்ட்ல. அப்ப ஏன் சிரோன்மணி அகாலிதளம் ஏன் அதை செய்யக்கூடாது? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஏன் அதை செய்யக்கூடாது? ஆம் ஆத்மி கட்சி ஏன் அதை செய்யாது? அதற்கான தேவை இருக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் எந்த வகையில் சார் இங்க ஒரு லீடிங் போர்ஸா வந்துருச்சு? உத்தரப்பிரதேச அரசியல நீங்க எடுத்துக்கங்க. ஏன் வேற மாநிலங்களுக்கு எல்லாம் போகணும்? ஏன் ஜார்க்கண்டுக்கு, டெல்லிக்கு, தமிழ்நாட்டுக்கு இப்படி எல்லாம் போறீங்க? உத்தரப்பிரதேச அரசியலுக்குள்ள வந்துருவோம். உத்தரப்பிரதேச அரசியலில் சுடர்விடுகிற முகமாக, அந்த மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற முகமாக யார் இருக்கா? சமாஜ்வாதி தான் இருக்கு, அகிலேஷ் தான் இருக்காரு. பிரியங்கா இருக்காங்களா? ராகுல் இருக்காரா? காங்கிரஸ் இருக்கா? இல்ல.
அயோத்தியிலேயே நாங்கள் பாஜகவை வீழ்த்திட்டோம்னா அதற்கான வியூகத்தை வகுத்தவர் அகிலேஷ், அதற்கான பாதை சமைத்த கட்சி சமாஜ்வாதி கட்சி. எனவே இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாம ஏன் அட்டானமஸ் பாடியா இயங்கக்கூடாதுன்னு நாளைக்கு ஏன் முடிவெடுக்க கூடாதா? காங்கிரசுடைய செயல்பாடு அப்படிதான் சார். காங்கிரஸ் எங்காவது ஒரு இடத்தில் தன்னுடைய வலிமையை அறிந்து செயல்படுதா? காங்கிரஸ் எங்காவது ஒரு இடத்தில் மோடியை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்படுதா? நீங்க உள்ளுக்குள்ளேயே யுத்தம் தொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. மகாராஷ்டிர தேர்தல் என்ன பண்ணீங்க? ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? அது என்ன ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு? நம்ம யாரோடு சித்தாந்த எதிரியோடு மோதி கொண்டிருக்கிறோம். அந்த மோதலினுடைய வலிமை தெரிந்திருந்தால், அந்த போர்க்களத்தினுடைய வலி உணர்ந்திருந்தா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கு நீங்க போவீங்களா? யாருக்கு சார் வலி வேதனை? விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்தில் காங்கிரஸ் கட்சி தான் இருக்கு. 15 ஆண்டுகளாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் நீங்க நிற்கிறீங்க. நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் போன காரணத்தால் தான் பாரதிய ஜனதா கட்சி கோலோச்சி கொண்டே போகுது. மாற்று இல்லாம தான் சார் பாஜக ஜெயிக்கிறான். பாஜக வெற்றியை நீங்க என்னமோ பெரிய இமாலய வெற்றின்னு காங்கிரஸ் கருதுதல், அதல்ல செய்தி. எதிர்க்கிற வலிமையே காங்கிரஸ் இறந்துட்டதுனால எதிர்ப்பே இல்லாம பாஜக நிக்குது. அப்ப நீங்க வீக் ஆகிக்கிட்டே போறீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு எங்கேயாவது இருக்கா? அந்த உணர்வை எப்போதாவது உங்க கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் புகுத்தி இருக்கிறீங்களா? பாரத் ஜோடோ யாத்திரான்னு போனீங்களே, எதுக்கு போனீங்க? எதுக்கு சார் போனீங்க? நீங்க நியாயா யாத்திரான்னு ஒண்ணு போனீங்களே. நான் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விட்டு அந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு ஆட்சியை கவிழ்த்த ஒரு மண்ணுக்கு சேருகிறேன்னு சொல்லி சினாரியோலாம் செட் பண்ணீங்க இல்லையா? எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன? உன் கட்சிக்காரனுக்கு புரிஞ்சிச்சா உன் வழி? நீ நடந்து போறதினுடைய வழி வேதனை உன் கட்சிக்காரன் உணர்ந்தானா? பார்டர் பரோட்டா கடையில உட்காந்து கார்த்திக் சிதம்பரம் பரோட்டாவும் குருமாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவு போடுறாரு. நீங்க நடைபயணம் துவங்குற அன்னைக்கு இந்த லட்சணத்துல இருக்கிற கட்சி. அப்ப இந்த கட்சிகளுக்கு ஏன் காங்கிரஸ் தேவைப்பட போகிறது? காங்கிரஸுக்கு தான் சார் இந்த கட்சி தேவைப்படுது. நீங்க கர்நாடகாவில் அதிகாரத்துல இருக்கலாம், நாளைக்கு வீழ்த்தப்படலாம். நீங்க இன்னைக்கு கேரளாவில் அதிகாரத்துல இருக்கலாம், நாளைக்கு வீழ்த்தப்படலாம். ஆனா உங்களுடைய நிலைமை தமிழ்நாட்டுல என்ன? இன்னைக்கு புது வாழ்வு கிடைச்சிருக்கு, அதனால இது நிரந்தரம்னு நீங்க நினைக்காதீங்க. பீகார்ல உங்களுடைய அரசியல் என்ன? பீகார்ல தேஜஸ்வியை பின்னுக்கு தள்ளது காங்கிரஸ் தானே. ஏன் சார்? இங்கேயும் எஸ்ஐஆர் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதே மாதிரிதான் பீகார்ல எஸ்ஐஆர் வருது. ஏன் திமுக எஸ்ஐஆரிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்ததை போல அங்க பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் பாதுகாத்திருக்கணுமா இல்லையா? பீகார்ல குயோமே அழுவுறீங்களே, நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு. ஏன் அந்த நீக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் தடுமாறீர்கள்? அந்த காங்கிரஸ் தான், அந்த ப. சிதம்பரம் தான் இப்ப திமுக பாஜக கூட்டணிங்கிறத ப. சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரம் தான் லைட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போக போகுதுங்கிறத அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி பீகாரில் எஸ்ஐஆரில் இருந்து பீகாரிகளை பாதுகாக்க வேண்டிய கடமையை செய்து முடிச்சுச்சா? நீங்க எஸ்ஐஆர்ல இன்னைக்கு எத்தனை பேர் சார் தமிழ்நாட்டுல ஓட்டுரிமை இழந்தான்? ஓட்டுரிமையை பெரும்பான்மையான தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இழக்காமல் போனதற்கு காரணம் யாரு? திமுகவினுடைய வட்ட செயலாளர், திமுகவினுடைய பிஎல்ஓ, திமுகவினுடைய பிஎல்ஏ 2, இவங்க எல்லாம் தானே காரணம். இவங்க தானே அதை பாதுகாத்து கொடுத்தாங்க. அந்த வேலையை காங்கிரஸ் அன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருந்தா செய்திருக்கணும் தானே. தேஜஸ்வி என்ன சொன்னாரு? பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியுடைய பூத் ஏஜென்டே பூத்துல இருந்து வெளியேறிட்டாங்கன்னு சொன்னார். பீகார் தலைநகர் பாட்னாவிலேயே பூத்துல ஆள் இல்லைன்னு சொன்னார். அப்ப பூத்திலேயே ஆள் இல்லாத அளவுக்கு விலை போகக்கூடிய கட்டமைப்பை நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்க தேஜஸ்வியை டிரைவ் பண்ணுவீங்க, நீங்க சமாஜ்வாதி கட்சியை டிரைவ் பண்ணுவீங்க, நீங்க திமுகவை டிரைவ் பண்ணுவீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் போர்ஸா இயங்க முடியாதா? நாளைக்கு அதற்கான கட்டாயம் வறுமையானால் அதையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து பார்க்கும். அதெல்லாம் முடியாதுங்களா? ஒண்ணு கிடையாது. கடந்த காலங்கள்ல அப்படிப்பட்ட ஆட்சியை இந்தியாவில் தீர்மானித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இல்லைன்னா நீங்க மறுத்தர முடியாது. இனிமேலும் ஒரு வாய்ப்பு அப்படி வரும்னா யார் விடுவா? யார் அதற்கு தயாராக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு பீகார்ல பாஜகவை வலிமையாக எதிர்ப்பது தேஜஸ்வி தான். உத்தரப்பிரதேசத்துல பாஜகவை வலிமையாக எதிர்ப்பது அகிலேஷ் தான். அதே போல மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தான். ஆமா, மம்தா பானர்ஜி தான். இப்படி தங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாஜக எதிர்ப்பை மாநிலங்களுக்குள் வளர்த்தெடுக்கிற வேலையை மாநில கட்சிகள் செய்கிற போது அதை அறுவடை செய்கிற வேலையை ஏன் காங்கிரஸ் செய்யணும்ன்ற எண்ணப்பாடு வறுமையானால் 2029 அது போல ஒரு அணை அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன். பார்ப்போம். தேசியம், இந்துத்துவம் இரண்டும் இல்லாத மாநில உணர்வு, சமூக நீதி பேசுகின்ற ஒரு கூட்டமைப்பு, கூட்டணியை திமுக தலைமையோ அல்லது மம்தா போன்றவர்கள் யாரோ ஒரு தலைமையேற்று அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் அமைந்தாலும் அமைமையை ஒழிய ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி என்பது திமுகவுக்கு இலக்காக இருக்காது. அது திமுகவை அழிக்கின்ற நோக்கமாக தான் இருக்குங்கிறத ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளராகவும் கடந்த கால தேர்தல் குறித்து நுட்பமான ஒரு பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஆய்வாளராகவும் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.